2009 ரிலீஸ் ஆன கேங் ஓவர் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பு மாப்பிள்ளையும் அவனுடைய 3 நண்பர்களும் லாஸ் வேகஸ் போகிறார்கள். நோக்கம் ஒன்றுதான், மாப்பிள்ளைக்கு ஒரு மறக்க முடியாத பேச்சுலர் பார்ட்டி கொடுக்கணும். ஆனால் மறுநாள் காலையில் கண் விழித்த போது ஒருவருக்கு பல் இல்லை, அறைக்குள் ஒரு புலி, ஒரு குழந்தை. அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளையை காணவில்லை. நேற்று இரவு என்ன நடந்தது? இந்த 3 பேருக்கும் ஏன் எதுவுமே ஞாபகம் இல்லை? இதுதான் 2009 வெளியாகி உலகம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற த ஹேங் ஓவர் படத்தை பற்றிய அறிமுகம். இந்த படத்தை டூட் பிலிப்ஸ் இயக்கியிருக்கிறார். முக்கிய கதாபாத்திரங்களில் பிராட்லி கூப்பர் பில் என்ற கதாபாத்திரத்திலும், ஈடி ஹெல்ம்ஸ் சிடு என்ற கதாபாத்திரத்திலும், சச் கலிஃபியானிகிஸ் ஆலன் கதாபாத்திரத்திலும், ஜஸ்டின் பார்த்தா டவுக் கதாபாத்திரத்திலும் இந்த 4 பேர்தான் கதையின் முக்கிய மையம். படத்தின் கதை ரொம்ப சிம்பிள். நண்பர்கள் லாஸ் வேகஸ் போகிறார்கள். ஒரு இரவு பார்ட்டி. அதற்கு பிறகு அவர்களுக்கு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை. அந்த ஒரு இரவில் நடந்த சம்பவங்கள் மறுநாள் அவர்கள் ஒவ்வொன்றாக கண்டுபிடிப்பதுதான் முழு படமும். லாஸ் வேகஸ் பயணம். டக்குக்கு திருமணம் நிச்சயமாயிருக்கிறது. திருமணத்திற்கு முன்பு நண்பர்களுடன் சேர்ந்து லாஸ் வேகஸ் போய் பேச்சுலர் பார்ட்டி கொண்டாட முடிவு செய்கிறார்கள். டக்குடன் பில், சிட்டு, ஆலன் ஆகிய 3 செல்கிறார்கள். ஆனால் டக்கின் மாமனார் கொடுத்த விலையுயர்ந்த காரை எடுத்துக்கொண்டு லாஸ் வேகஸ் செல்வது முதல் பிரச்சனை ஆரம்பமாகிறது. பில் தன்னம்பிக்கை அதிகம், சிடு பயந்த சுபாவம், ஆலன் கொஞ்சம் வித்தியாசமானவன். இந்த 3 பேரின் குணாதிசயங்களை படத்தின் காமெடிக்கு மிகப்பெரிய காரணம். லாஸ் வேகஸ் ஹோட்டலுக்கு வந்தவுடன் இன்று இரவு நம்ம வாழ்க்கையிலே மறக்க முடியாத இரவாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அதற்காக ஹோட்டல் ரூப்டாப்பில் பார்ட்டி ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு பிளாக் அவுட். அடுத்த காட்சி காலை. பில், சிட்டு, ஆலன் 3 ஹோட்டல் அறையில் எழுந்திருக்கிறார்கள். ஆனால் அறை முழுவதும் தலைகீழாக இருக்கிறது. நாற்காலிகள் உடைந்திருக்கின்றன, பொருட்கள் சிதறி கிடக்கின்றன. குளியலறையில் ஒரு புலி. அதையும் பார்த்து அவர்கள் அதிர்ந்து போகிறார்கள். மாப்பிள்ளை எங்கே? இவ்வளவு குழப்பத்திற்கு நடுவில் இன்னொரு பெரிய பிரச்சனை, டவுக் காணவில்லை. முதலில் டவுக் எங்கேயாவது தூங்கி கொண்டிருக்கிறானா என்று நினைக்கிறார்கள். ஆனால் அறை முழுவதும் தேடியும் அவன் கிடைக்கவில்லை, அதாவது மாப்பிள்ளை. அப்போது அவர்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருகிறது. நேற்று இரவு என்ன நடந்தது என்பது யாருக்கும் ஞாபகம் இல்லை. அதனால் அவர்கள் முடிவு செய்கிறார்கள், நேற்று இரவு நாம் என்ன பண்ணோம் என்பதை கண்டுபிடிச்சுத்தான் ஆகணும். அதற்காக அவர்கள் லாஸ் வேகஸ் முழுவதும் சுற்ற ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொரு சம்பவமும் ஒரு அதிர்ச்சி. அவர்கள் முதலில் மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். அங்கு அவர்கள் இரவு முழுவதும் சுற்றி திரிந்தது தெரிய வருகிறது. அதற்கு பிறகு போலீஸ் நிலையத்திற்கு செல்கிறார்கள். அங்கேயும் அவர்கள் செய்த ஒரு முட்டாள்தனமான சம்பவம் வெளியில் வருகிறது. அவர்களிடம் இருந்த கார் கூட பிரச்சனையாகிறது. ஒவ்வொரு இடத்துக்கும் செல்லும் போதும் நேற்று இரவு நாம் இங்கே வந்திருக்கோமா என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்கள் கண்டுபிடிக்கும் ஒவ்வொரு விஷயமும் முந்தைய இரவை பற்றிய ஒரு புதிய க்ளூ. ஆலன் தான் பெரிய பிரச்சனை. இந்த படத்தின் மிக முக்கியமான கதாபாத்திரம் ஆலன். ஆலனுக்கு என்ன நடக்கிறது என்று அவனுக்கே புரியாது. ஆனால் அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் கதையை இன்னும் மோசமான நிலைக்கு கொண்டு செல்கிறது. அவர்கள் தேடிக்கொண்டிருக்கும்போது மிஸ்டர் சவ் என்ற கேங்ஸ்டர் அவர்களை சந்திக்கிறார். அதற்கு பிறகு பணம், கார், சண்டை என்று பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அதிகரிக்கின்றன. இவர்கள் டக்கை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக, அதாவது மாப்பிள்ளையை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக தாங்களே இன்னும் பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்கிறார்கள். சிடுவின் பிரச்சனை. சிடு ஏற்கனவே திருமண வாழ்க்கையை பற்றி பயந்து கொண்டிருப்பவன். அவனுடைய கேர்ள்ஃப்ரெண்டு மெலிசா அவனை மிகவும் கட்டுப்படுத்துகிறாள். ஆனால் லாஸ் வேகஸில் நடந்த சம்பவங்களுக்கு பிறகு சிட்டுவின் வாழ்க்கையே மாறுகிறது. அவனுடைய பல் காணாமல் போனது எப்படி? அவன் ஏன்
அப்படி நடந்து கொண்டான்? அவன் யாரை திருமணம் செய்ய போகிறான்? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் முந்தைய இரவு நடந்த சம்பவங்களில்தான் இருக்கின்றன. உண்மை வெளிவருகிறது. கடைசியில் அவர்கள் டக்கை கண்டுபிடிக்கிறார்கள். அப்போதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் வருகிறது. அவர்கள் இவ்வளவு நேரம் தேடிய புது மாப்பிள்ளை அவர்கள் நினைத்த இடத்தில் இல்லவே இல்லை. முந்தைய இரவு நடந்த எல்லா சம்பவங்களும் ஒன்றோடு ஒன்று இணைகின்றன. அவர்கள் செய்த ஒவ்வொரு முட்டாள்தனமும் எப்படி நடந்தது என்பதும் புரிகிறது. அப்போது அடடா, இதெல்லாம் நாம தான் பண்ணோமா என்று அவர்களுக்கே அதிர்ச்சி. கிளைமேக்ஸ். இப்போது அவர்களுக்கு ஒரே ஒரு வேலை. புது மாப்பிள்ளையை அழைத்து கொண்டு திருமணத்திற்கு சரியான நேரத்தில் செல்ல வேண்டும். லாஸ் வேகஸில் நடந்த அந்த பைத்தியகாரத்தனமான இரவுக்கு பிறகு அவர்கள் இறுதியாக வீட்டை நோக்கி செல்கிறார்கள். அவர்கள் நினைவில் வைத்து கொள்ள முடியாத அந்த இரவு அவர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத இரவாக மாறிவிட்டது. ரிவ்யூ அண்ட் வெர்டிக்ட். த ஹேங்ஓவரின் மிகப்பெரிய பலம் அதன் கதைக்களம். ஒரு சாதாரண பேச்சுலர் பார்ட்டி கதையை எடுத்துக்கொண்டு நேற்று இரவு என்ன நடந்தது என்ற மிஸ்ட்ரியாக மாற்றியிருக்கிறார்கள். பிராட்லி கூப்பர், எட் ஹெல்ம்ஸ், சச் காலிஃபோன்கிஸ் மூவருடைய கெமிஸ்ட்ரி அட்டகாசம். குறிப்பாக ஆலன் கதாபாத்திரத்தில் சச் காலிஃபோன்கிஸ் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் படத்திற்கு தனி காமெடி வேல்யூ கொடுக்கிறது. இந்த படம் 13 வெற்றிகளையும் 25 விருது பரிந்துரைகளையும் பெற்றது. 2010 கிரிட்டிக் சாய்ஸ் அவார்டில் பெஸ்ட் காமெடி மூவி விருதையும் வென்றது. படம் உலகம் முழுக்க சுமார் $469 மில்லியன் வசூலித்தது. த ஹேங்ஓவர் என்பது வெறும் காமெடி மூவி கிடையாது. ஒரு இரவில் என்ன நடந்தது என்று தெரியாமல் அந்த இரவை மறுநாள் காலை ஒவ்வொரு குழுவாக கண்டுபிடிக்கும் விதத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பிரில்லியண்ட் காமெடி மிஸ்ட்ரி தான். நீங்கள் சிரிக்க வேண்டும், அதே நேரத்தில் அடுத்து என்ன நடந்திருக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த த ஹேங்ஓவர் மஸ்ட் வாட்ச் காமெடி. நன்றி, வணக்கம்.